குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் நற்பவி 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 15/7/2026 புதன்கிழமை ஆனி மாதம் 31ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். திதி, வார, யோக, கரண நட்சத்திரத்திற்குண்டான தேவதைகளை வணங்குங்கள். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக பூமாதேவியை வணங்கி நமஸ்கரிப்பது நல்லது. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:24 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 10:58 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 3:28 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பிற்பகல் 2:24 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்தால் கர்ம வினைகள் மிகப்பெரிய அளவில் குறைவதை நீங்கள் உணர முடியும். புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளாக இருப்பதால் புதன் பகவானுக்குண்டான ஓரையில் காலை 6 முதல் 7, மதியம் 1 முதல் 2, இரவு 8 முதல் 9 இந்த நேரத்தில் மாணவர்கள் பச்சை பயிறு உணவில் சேர்த்துக் கொள்வது, பிராமணர்களுக்கு தானம் செய்விப்பது, ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதற்கு அனுகூலமான நாள். உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க, உங்களுக்கான வாக் சித்தி நன்றாக அமைந்திட, உங்களுடைய செயல்கள் மேன்மை பெற, கம்யூனிகேஷன் நன்றாக இருக்க இந்த புதன் பகவானுடைய ஓரையில் மேற்கூறிய சில விஷயங்களை செய்வதால் நல்லது நடக்கும். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சந்திர பகவான். கடகத்தில் சிம்மத்தில் சுக்கிர பகவான், கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி அதிகாலை 2:20 வரை விருச்சக ராசி. அதன் பிறகு அதிகாலை 2:21 முதல் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதிலம். மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாட மன சஞ்சலங்கள் அகலம். விரதாதி விசேஷங்கள். சந்திர தரிசனம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பணி சார்ந்து ஆலோசனை செய்ய ஏற்ற நாள். கட்டிட பணிகளை தொடர சிறந்த நாள்.
பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள். இறைவனுக்கு அபிஷேகம் செய்விக்க உகந்த நாள். இந்த புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபட சகல கண்திருஷ்டிகள், சகல விதமான எதிர்மறை சக்திகள் நீங்கும், எதிர்மறை எண்ணங்கள் அகலும். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:27 முதல் 2:09 வரை மேஷ லக்னம், 2:10 முதல் காலை 3:58 வரை ரிஷப லக்னம், 4:02 முதல் காலை 6:07 வரை மிதுன லக்னம், 6:08 முதல் 8:19 வரை கடக லக்னம், காலை 8:20 முதல் 10:26 வரை சிம்ம லக்னம், காலை 10:27 முதல் மதியம் 12:26 வரை கன்னி லக்னம், 12:27 முதல் மதியம் 2:26 வரை துலாம் லக்னம், 2:27 முதல் மாலை 4:33 வரை விருச்சக லக்னம், 4:34 முதல் 6:45 வரை தனுசு லக்னம், 6:46 முதல் இரவு 8:51 வரை மகர லக்னம், 8:52 முதல் 10:43 வரை கும்ப லக்னம், இரவு 10:44 முதல் காலை 12:26 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவன். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பவர்கள், இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் தவிர்க்க வேண்டும். உங்கள் செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றத்தை காணலாம். உறவினர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலை தொழில் விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பணியில் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களோடு சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு வேணும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறைவதை நீங்கள் உணரலாம். மனதில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். காதலிப்பவர்கள் உங்களுடைய துணையிடத்தில், வருங்கால துணையிடத்தில்
சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். நான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. ஈகோ போன்ற பிரச்சனைகள் சில நேரங்களில் உங்களுடைய உறவினை பாதிக்கலாம். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய நேற்று பிரச்சனை, போன வார சங்கடங்கள், பழைய பிரச்சனைகளை பற்றி இழுக்க வேண்டாம். இன்றைய நாள் சுமூகமாக இருக்க பாருங்கள். நான் எனும் எண்ணத்தின் மூலமாக சில நேரங்களில் உறவுகளை கெடுத்துக் கொள்வீர்கள். கசப்பான உணர்வுகள் ஏற்படலாம். இதை தவிர்க்க வேண்டுமானால் எல்லோரிடத்திலும் சமயோஜிதமாக நடந்து கொள்ளுங்கள். சமாதானமாக இருங்கள். பணம், நிதி நிலைமைகளில் என்று பார்க்கும் பொழுது அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்கள் மனதில் சில சங்கடத்தை ஏற்படுத்தும், வருத்தத்தை உண்டாக்கும். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் மிக மிக அவசியம். உங்களால் முடிந்தால் இந்த பிரதமை திதியில் இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள். ஒருவருக்காவது அன்னதானம் இடுவது, ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, இப்படி உங்களால் முடிந்த யதாசக்திக்கு செய்யலாம். இப்படி செய்வதால் வீண் விரயங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பதோடு தன்வந்திரி பகவானை வழிபடுவது நல்லது. அரசு ரீதியாக கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது குளித்து தூய்மையாக செல்ல வேண்டும் என்பது நீங்கள் அறிந்ததாக இருந்தாலும் பழைய ஆடைகளை சிறிது புள்ளியோ கிழிந்தோ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதபடி இருக்கக்கூடிய துணிகளை கூட அணியக்கூடாது. சிறிய அளவில் ஓட்டை போட்டிருந்தாலும் கூட அதனை மாற்ற வேண்டும். ஆலயத்திற்குள் ஒருவருக்கொருவர் வணங்குதலோ ஒருவருக்கொருவர் விபூதி இடுதல் கூடாது. சிலைகளை தொட்டு வணங்கவோ சிலைகளின் காலடியில் சூடம் ஏற்றவோ கூடாது. பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, சூடம், பத்தி, ஒரு விளக்கு தேவையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆலயத்திற்கு உடன் எடுத்து செல்ல வேண்டும். இப்படி செய்வதால் தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு முழுமையான ஈடுபாடு. எதை நோக்கி இறைவனை தரிசிக்க செல்கிறீர்களோ அந்த காரியம் அனுகூலமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பொதுவாக புதன்கிழமைகளில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். பரணியில் பிறந்தவர்கள் அனுகூலம் உண்டாக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். ஹாவ் அ நைஸ் டே, வண்டர்ஃபுல் டே, பி ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படும். இன்று நம்பிக்கையான போக்கு இருக்கும். எளிதில் வெற்றியடைய கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு இன்று மிக மிக நல்லது. வீடு தொடர்பான சிறு பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். பணியிடத்தில் வளர்ச்சி இருக்கும். உங்கள் வேலைகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்வீர்கள். உங்கள் வேலைகளை விரும்பி முடிக்கக்கூடும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. தம்பதியர்கள், திருமணம் முடித்தவர்கள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சிகரமாக ஒரு நல்ல சுப செய்திகளை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களிடத்தில் ரகசியமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருமித்த கருத்தோடு இருப்பதால் குடும்பத்தில் சூழ்நிலைகள் கலகலப்பாக அமையும். இன்றைய நாள் உங்களுடைய உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். வெளிநாடுகள், வெளியூர்களில் இருந்து நற்செய்திகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பின் மீதான நாட்டம் உண்டாகும். எல்லா விதமான விஷயங்களையும் உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். நன்மதிப்பு கிடைக்கும். நல்ல பேர் உண்டாகும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள்.
பணப்புழக்கம் அதிக அளவு இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்துங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். விவசாய வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய சுறுசுறுப்பு, நல்ல ஆற்றல், நேர்மறையான எண்ணங்கள், தைரியம், இதன் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஆனால் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களிலேயே அதிக கவனம் செலுத்துவீர்கள். சாதாரணமாக இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் எல்லா விதமான விஷயங்களும் இயல்பாக இருக்கும். எல்லா நற்காரியங்களும் நடக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்துங்கள். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை சிந்திப்பது நல்லது. இன்றைய நாளை நீங்கள் தாராளமாக விரும்பியதை மட்டுமே செய்வீர்கள். சுதந்திர போக்கு இருக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பாக மிக இயல்பாக இருக்கக்கூடும். எந்த குறைபாடும் இருக்காது. தேக பலம், தெய்வ பலம் அதிகரிக்கும். இறை ஞானம் உண்டாக்கும். இயற்கை அன்னையை வணங்குங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள், தொழில்களின் லாபம் பெருக படிக்காசு என்று பதிகம் இருக்கிறது. இந்த பதிகமானது ஒருவருடைய ஜாதகத்தில் ஜீவன தொழில் ஸ்தானம் என்னும் 10ஆம் இடம் மிக முக்கியமானதாக போற்றப்படுகிறது. தொழில் நன்கு அமைந்து விட்டால் வசதி வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவீழிமிழலையில் தங்கி அங்கு நிலவிய பஞ்சத்தை போக்க திருவீழிமிழலை பெருமானிடம் தினமும் படிக்காசு பெற்று அன்னதானம் செய்து வந்தனர். அந்த பாடலானது வாசி தீரவே காசு நல்குவீர், மாசல் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவன் ஆயினீர் மறைக்கொள் மிழலையீர், கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே என்று வழிபடுவது அந்த பாடல். ஆக இந்த பாடல்களை பாராயணம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் விருத்தி அடைந்து கைக்கு வருமானம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, ரிஷபம், மகரம், மீனம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். சிறந்த திட்டமிடல் வேண்டும். உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்து சில உதவிகள் தாமதமாகலாம். நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும். உங்களுடைய முயற்சி அதிக அளவில் இருந்தாலும் அதிக அங்கீகாரம் கிடைக்காது. பொருளாதார பிரச்சனைகள் சற்று குறையலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது பழைய பாக்கிகள் கிடைக்கும், வசூலாகும். பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்வந்து கொடுக்கலாம். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் சின்ன சின்ன விதங்களில் வாக்குவாதம் வரலாம். மனது ஒற்றுமையற்ற தன்மை இருக்கும். வீண் பேச்சுக்கள் இருவருக்கிடையே வெளிப்படலாம். தம்பதியர்கள் திருமணமானவர்கள் என்று பார்க்கும் பொழுது நகைச்சுவையான அணுகுமுறை மிக மிக தேவை. எல்லாவற்றையும் விளையாட்டாக பேசிவிடாதீர்கள். அவர்களுடைய உங்கள் துணைவருடைய மனம் மாறும்படியாக ஒரு சில விஷயங்களில் மட்டுமே நகைச்சுவை இருக்க வேண்டும். பெரும்பான்மையான விஷயங்களை நல்ல ஒரு பக்குவம் இருப்பது போல எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாவற்றையும் நல்லவிதமாக பயன்படுத்துவீர்கள். இன்றைய நாள் தம்பதியர்களுக்குள் புரிதலோடு இருக்கக்கூடும். நல்ல அணுகுமுறை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டாக கூட எதையும் பேசிவிட வேண்டாம்.
நிதி நிலைமைகள் அதிக அளவு பணம் தக்க வைத்துக் கொள்ள இந்த நாள் சிறந்த நாளாக இருக்காது. இன்று சின்ன சின்ன வகையில் பற்றாக்குறை காணப்படும் அல்லது உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய சக்தி குறைந்திருக்கும். நிறைய விரும்புவீர்கள், ஆனால் நினைத்ததை செய்ய இயலாது. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. ஒரு சிலருக்கு தொண்டை வலியால் அவதிப்பட நேரும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தல் நலம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், அதனை கவனமாக கையாளுங்கள். வியாபாரத்தில் பழைய விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். உங்களை விட்டு விலகியவர்கள் பற்றிய எண்ணங்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனத்தோடு சாதுரியத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக கோவிலுக்கு செல்பவர்கள் சிவன் ஆலயங்களில் 3 பிரதட்சணங்கள், விஷ்ணு ஆலயங்களில் 4 பிரதட்சணங்கள், விநாயகர் ஆலயத்தில் 1 பிரதட்சணம் மட்டுமே செய்ய வேண்டும். நவ கிரகங்களை 9 பிரதட்சணம் செய்ய வேண்டும். ஆக இப்படி ஒரு சில வழிபாடுகளை மேற்கொள்வதால் உங்களுக்கு தெய்வத்தை வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும். சென்ற இடத்திற்கு ஏற்றாற்போல் நன்மைகள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தாமதமாக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சரவண பவ. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களை இழந்தது போன்ற உணர்வு காணப்படும். இறை வழிபாட்டின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள். கடகராசி அன்பர்களே, எதிலும் கோபமின்றி செயல்படுங்கள். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரலாம். வேலையில் குறைந்த வளர்ச்சி தான் இருக்கும். அதிக முயற்சிகள் செய்தால் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் பணிகளை மிக அழகாக திட்டமிட வேண்டும். வேலைகளை உயர்த்த, மேம்படுத்த பயனுள்ள வகையில் ஆலோசனை செய்வீர்கள். நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்கள் வந்து சேரும். சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர திட்டமிட்டு செய்ய வேண்டும். எல்லா செயல்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க இறை வழிபாடு தேவை. காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால துணையினிடத்தில் குடும்ப பிரச்சனைகள் குறித்த உங்கள் வருங்கால துணையினிடம் கலந்து ஆலோசிக்க நேரலாம். கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். கோப குணம் இருக்கக்கூடாது. கடகராசி அன்பர்களுக்கு கோபத்தினால் சில நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரலாம். குடும்பத்தாரை அனுசரித்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிருங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மனதில் புதிய சிந்தனைகள் மேம்படும். தம்பதியர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் கருத்து ஒற்றுமை மிக மிக தேவை. யாரை பற்றியோ மற்றொருவர் எந்த விதங்களிலும் குறைபாடு இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை, தாம்பதிய வாழ்க்கை நல்ல விதமாக அமைந்திட இறை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். புதன்கிழமை தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவதால் நன்மைகள் பிறக்கும். அனுகூலம் ஏற்படும். பணம், நிதி நிலைமைகளில் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எப்பொழுதும் போல ஒன்று போல அமையாது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்கள் உங்களுடைய பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். தெரியாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். தெரிந்ததை மட்டுமே இயல்பாக செய்து முடித்தால் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை தவிருங்கள். மனதில் புதிய சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தாரை பொறுத்தவரை அனுசரித்து சென்றாலே போதும். யாரை பற்றியும் எந்த விஷயங்களிலும் கம்பேரிஷன் இருக்கக்கூடாது.
பண விஷயங்கள் ஒன்று போல அமையாது. மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தாயினுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். சேர்த்து வைக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகிறது என்ற மனப்போக்கு இருக்கும். இந்த நாள் யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் கருத்துக்கள் கூறுவதோ விமர்சனங்கள் செய்வதோ கூடாது. கோவிலுக்கு செல்பவர்கள் பெண்கள் கோயில் உள்ள திருவிளக்குகளை கையால் தூண்டவோ தூண்டிய கையை சுவரில் துடைக்கவோ கூடாது. அதனை தலையிலும் தடவி கொள்ளக்கூடாது. கோவிலில் சுவாமிக்கு நிவேதனம் ஆகும் போது பார்த்தல் கூடாது. இறைவனை வழிபடும் போது தலைக்கு மேல் இரு கைகளையும் உயர்த்தி கைகூப்பி வழிபட வேண்டும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் சிந்தனை செய்யுங்கள். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் தான் நல்லது நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. தொழில் சார்ந்த மற்றும் வியாபார விஷயங்களில் உங்களுடைய எப்பொழுதும் போல இல்லாமல் கடின போக்கை தவிர்த்து சாதாரணமாக நடந்து கொள்வது நல்லது. இந்த அமைப்பானது எல்லோரையும் வசீகரிக்க செய்யும். உங்களுடைய வேலைகளில் உயர்வு ஏற்படும். உங்கள் செயல்களை செய்வதில் சில தடைகள் இருக்கும். இந்த நாளை கவனமுடன் திட்டமிட வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். வியாபாரத்தில் மறைமுகமாக சில எதிர்ப்புகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களே. உங்கள் வேலைகளை எளிதாக செய்ய மிகுந்த முயற்சி தேவை. உங்களுடைய செயல் திட்டங்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னர் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடம் மாறுபடும் மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். நட்பான சகஜமான அணுகுமுறை தேவை. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் ஒருமித்த கருத்து வேண்டும். தவறான எண்ணங்களை தவிருங்கள். நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது விசேஷம். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாகவே முடியும். சுப செய்திகள் கிடைப்பதன் மூலம் சேமிப்புகள் குறையும். உறவினர்கள் முகாந்திரமாக சில செலவுகள் வரலாம். எல்லோரிடத்திலும் அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சற்று விட்டு கொடுத்து மன அமைதியோடு பேசுதல் வேண்டும். கடுமையான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். கடினமான வேலைகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. சாதாரண வேலையே இழுபறியாக இருக்கும் பொழுது கடினமான வேலைகளை எப்படி செய்வது என்கிற எண்ணங்கள் எழும். ஒரு காரியத்தை தொடுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள். நட்பான சகஜ முறையான அணுகுமுறை மிக மிக தேவை. இன்றைய நாள் பண நிதி நிலைமைகளில் கவனமாக இருங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் மன அமைதியோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சு, விவாதங்கள் இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர திருவள்ளூர் மாவட்டம் சோழீஸ்வரர் வழிபாடு மிக மிக நல்லது. அதே போல புதன்கிழமை தினத்தில் புரதம் நிறைந்த பச்சை பயிறு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிராமணர்களுக்கு தானம் செய்வது நல்லது. ஆலய வழிபாடு மேன்மையை தரும். இந்த புதன்கிழமை நன்னாளில் புதன் பகவானுக்கான ஓரையில் மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வி பொருட்களை தானமாக கொடுப்பதாலும் சில கிரக தோஷங்கள் நிவர்த்தி அடையும். நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் விலக்கி முன்னோர்களின் ஆசையை பெற இது மிகவும் ஏற்ற ஸ்தலம். இந்த 9 கிரகங்களையும் நவதானியங்கள் வைத்து வழிபட்டால் சகல நற்பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரானை பிரதிஷ்டை செய்த நவ கிரகங்களாக இருப்பதால்
மிகவும் சிறப்பான ஸ்தலம். இங்குதான் ராமபிரானுக்கு சன்னிதோஷம் நீங்கியது. பக்தர்களை நேரடியாக நவ கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம். இந்த ஸ்தலத்தை தரிசித்தாலே பூர்வ ஜென்ம வினை பாவங்கள் நீங்கும். நவ கிரகங்களில் எந்த கிரகங்களால் தோஷம் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். நவ கிரகங்களை வழிபடுபவர்கள் அருகில் உள்ள கடலடைந்த பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும். இந்த கோவிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவிப்பட்டினம் எனும் ஊர். ஆகிய தலங்களுக்கு சென்று வருவது நல்ல அனுகூலத்தை தரும். பாஷானம் என்றால் கல் என்று பொருள்படும். இந்த 9 கிரகங்களும் கடலுக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவ கிரகங்கள் உள்ள இத்தலத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். உங்களுக்கு பிடித்த இஷ்டதெய்வ வழிபாடு பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும் என்பது ஐதீகம். நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice day, wonderful day, be happy, all the best. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள். உங்கள் இலக்கை அடைந்து மகிழ்ச்சி பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்கலாம். அலுவலக வேலைகளில் மதிப்புகள் மேம்படும். மற்றவர்களுடைய தேவைகளை புரிந்து செய்வீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் காக்க சிறந்த பலன்களை பெற முடியும். புதிய வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாளை சிறப்பானதாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகமும் புதிய வேகம் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அனைத்து விதமான கலைகளிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் உண்டாகும். ஆராய்ச்சி துறைகளில் படிப்பவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். நல்ல ஆசிரியர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். கல்வியாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும். வெளி இடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் உயர இன்றைய நாளுக்கான மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். தம்பதியர்களுக்குள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய உணர்வை நகைச்சுவையாக வைத்திருப்பீர்கள். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படை தன்மை இறக்க உண்மையாகவும் நேர்மையாக பேசுவீர்கள். உண்மையான விஷயங்களில் மட்டுமே உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வருங்கால துணையினிடத்தில் ஒரு பரஸ்பரமான நிலை இருக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் அமையும். இன்று பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சிறந்த மாற்றம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கோவிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டுபவர்கள் கோவிலினுடைய நிழல் வீட்டின் மேல் படக்கூடாது. அதே போல தெருவின் நேராக வீடு அமையக்கூடாது. இதெல்லாம் வளமான வாழ்விற்கான வாஸ்து குறிப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல வீட்டில் நடுவில் மைய பிரம்மஸ்தான பகுதியில் எதுவும் அமையாதிருத்தல் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், நல் வாழ்த்துக்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஹாவ் அ நைஸ் டே, ஒண்டர்ஃபுல் டே. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி என்று தினந்தோறும் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் விருப்பங்கள் மேம்படும், சுமூகமான பலன்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம். பயணங்களுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. வேலையை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாள். உங்களின் உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக்கும். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். மாணவ செல்வங்கள் படிப்பில் உன்னதமான நிலையை பெறுவீர்கள். உங்களை பற்றிய குறைகள் தீரும், கவலைகள் அகலும். பெற்றோர்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி மாணவர்கள் நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். எதிர்கால தேவைகளை உணர்ந்து செய்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். புதிய பாதை புலப்படும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஆதாயம் ஏற்படும். தொழில் விஷயங்களில் ஊக்கத்தொகையின் மூலம் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடும். தம்பதியர்கள் உங்கள் துணைவரிடத்தில் மனம் திறந்து பேசுவது நல்லது. கலகலப்பாக பழக வேண்டும். உங்கள் துணையிடம் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும். கடந்த கால பிரச்சனைகளையோ கடந்த கால விஷயங்களையோ பற்றி அதிகம் பேச வேண்டாம், விமர்சிக்கவும் வேண்டாம். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். பணவரவும் அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஆதாயம் ஏற்படும். இன்று ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து இருக்கும். செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். தெய்வ அனுகூலத்தை பெறுகிறீர்கள். வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆசிகள் வந்து சேரும். சிவன் கோவிலில் ஸ்ரீ கால பைரவரையும் ஸ்ரீ விஷ்ணு கோவிலில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் நம்மை நெருங்காது. ஆயிரம் ஆயிரம் தேவதைகள் உறைந்து அருள் பாலிக்கும் கோவில் அபிஷேக கோமுக தீர்த்தத்தை விசாக நட்சத்திரத்தன்று தங்கள் வியாபார ஸ்தலங்களில் தெளித்து வர வியாபாரம் செழிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான நாள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் பல நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இறை வழிபாடு, ஸ்லோகம், மந்திரம் இவற்றின் மூலம் இன்று ஆறுதல் மற்றும் திருப்தி பெறலாம். இன்றைய நாள் உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை திட்டமிடுங்கள். இன்று வேலைகள் பொறுத்த வரையில் தொழில் விஷயங்களில் பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். உங்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் மூலம் ஒத்துழைப்பும் நல் ஆதரவும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடனான பேச்சுவார்த்தை ஆறுதல் அளிக்கும் வகையில் சில சமயங்களில் அமையாது. அதை நினைத்து வருந்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும். அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை ஆராயுங்கள். அவர்களுடைய சூழ்நிலைகள், குடும்ப நிலைகளை பொறுத்துதான் உங்களோடு அவர்கள் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் அமையும். தம்பதியர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள், சில மோதல் போக்கு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வகையில் சண்டை சச்சரவுகள் எழலாம்.
எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் பணம் நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக அமையாது, வீண் செலவீனங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டும். பணத்தை வெளியே எடுக்கும் பொழுது அதனுடைய தேவைகள் சரியானதா அல்லது பிறகு செய்யலாமா, பிறகு பார்க்கலாமா என்கிற கேள்விகளோடு செலவு செய்யுங்கள். மனதில் நினைத்த பொருளை அப்படியே வாங்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையில் புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் மட்டுமே நல்ல மதிப்பை பெற முடியும். குடும்பத்திற்கு தூணாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். ஆக வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். பெற்றவர்களுக்கு நல்ல குழந்தைகளாக இருப்பீர்கள். பெரியவர்களுக்கு தகுந்தபடியான மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்களாக குரு கடாட்சம், குரு தரிசனம் கிடைக்க ஆலயங்களுக்கு சென்று வருவது விசேஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க கவனித்து இருங்கள். இன்று காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கு தகுந்தபடி சரியான மருத்துவ சிகிச்சைகளை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு படித்த மெத்த மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இந்த ஸ்லோகத்தை தினசரி 3 வேளை படிப்பதன் மூலம் பிறவி கடன், பொருளாதார கடன் நீங்கி பலன் அடைவார்கள் என வசிஷ்டர் அருளிய தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம் சொல்லப்பட்டுள்ளது. தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம் விச்வேஸ்வராய நர கார்ணவ தாரணாய கருணாமிருதாய ச சசிசேகர தாரணாய கற்பூர காந்தி துவலாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நமக சிவாய என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல்களை மனதார ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு சகலவிதமான கடன்கள் நிவர்த்தியாகும். இந்த தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரத்தை படிப்பவர்களுக்கு சர்வரோக நிவாரணம் கிடைக்கும். அதே போல சர்வ சம்பத்கரம், சீக்கிரம் புத்திர பௌத்ராதி வர்தனம். இந்த 3 வேளை படித்தால் மட்டுமே மேலே சொன்ன பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அமையும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும். நற்பவி 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 என்கிற இந்த வார்த்தையை முழுதாக்க, முழு மனதாக ஜபிப்பவர்களுக்கு, பாராயணம் செய்பவர்களுக்கு, உச்சரிப்பவர்களுக்கு அதீத நல்ல பலன் வரும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும். அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். விருந்தினர்களினுடைய வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்கள் விருப்பங்கள் இன்றைய நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அதிகமான முயற்சிகள் தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வீட்டில் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம். வேலை தொழில் விஷயங்களில் கடினமாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வரையில் விடமாட்டீர்கள். ஓயாமல் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற கொள்கை உள்ளம் கொண்டவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுக்கு எந்த விதங்களிலும் மன வருத்தம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வேலைகள் சில நேரம் கடினமாகவும் இருக்கும், சில நேரம் எளிமையாகவும் இருக்கும். எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய இழுபறிகள் சற்று படிப்படியாக குறையும். தம்பதியர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல விஷயங்களை மட்டுமே பகிர வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய காதல் விவகாரங்களில் எந்த விதமான சங்கடங்களும் வைக்க வேண்டாம். புதியதை பேசாதீர்கள். பழைய விஷயங்களை பற்றி கொண்டு வராமல் இருப்பது நல்லது.
யதார்த்தமாக இருங்கள். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது என்பதை நம்புங்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது பணம், நிதி நிலைமைகள், பணம் சேர்ப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. இன்றைய நாள் அதிர்ஷ்டம் அதிகமாக ஆன்மீக வழிபாடு, இறை தரிசனம் செய்வது, இறை வழிபாடு, அன்னதானம், தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது. சந்திர தரிசனம் என்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசிக்க வேண்டும். பணம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம் என்று அதிர்ஷ்டகரமாக செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்வது, தியானம் மேற்கொள்வது, யோகாசனங்களில் ஈடுபடுவது, உடற்பயிற்சி செய்வது போன்ற விஷயங்களில் மனதை திசை திருப்பும் பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் தானாக வரும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிருங்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் தீரும். தந்தை வழியில் ஆதரவுகள் அதிகரிக்கும். எதிலும் சிக்கனமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில பொருட்களை வாங்க முடியும். உடல் ஊனமுற்றோர் குறை நீங்க கூணஞ்சேரி வழிபாடு நல்லது. அஷ்டவக்கிரன் என்ற சிறுவன் சிறந்த சிவபக்தன். பிறவியிலிருந்தே உடலில் ஏற்பட்டிருந்த அஷ்ட கோணங்களினால் மிகவும் கஷ்டப்பட்டான். கூணஞ்சேரி திருத்தலத்தில் 8 சிவலிங்கங்களை நிறுவி பூஜை செய்து தனது உடலில் இருந்த அஷ்ட கோணல்களையும் நிவர்த்தி செய்து கொண்டான். மூலவர் ஸ்ரீ பார்வதி சமேத கைலாயநாதர். உடல் ஊனமுற்றோர் இத்தலம் வந்து கைலாயநாதரையும் அம்பிகையையும் வழிபட உடனுக்குடன் நற்பலன் கிடைக்கும். இத்திருத்தலமானது கும்பகோணம் டு திருவைக்காவூர் சாலையில் சுவாமி மலையிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் உள்ளது. இத்திருத்தலம் கூணஞ்சேரி. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமைகள் பிறக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் நீங்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். விடுபட்ட காரியங்கள் அனுகூலமாக்கும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. Have a nice day and wonderful day. Be happy. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கிரக அமைப்பு படி இந்த நாளுக்கான பலன்கள் எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. எதிர்பார்த்தபடி கடன் சம்பந்தமான சில விஷயங்கள் நடக்கும். வங்கி கடன் உதவி பெறுவீர்கள். அல்லது நண்பர்களிடம் நீங்கள் கைமாறாக எதிர்பார்த்த சில பலன்கள் கிடைக்கலாம். தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக பணம் கைக்கு வரும். சரியான நேரத்தில் வருவதால் இறை மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை மிக அழகாக்கி கொள்வீர்கள். சமூக சிந்தனை உங்களுக்குள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத நிலையில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மிகச்சிறந்த நபராக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். எதையுமே நேர்மையாக செய்து சாதிக்கக்கூடியவர்கள். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் வரலாம். பதவி உயர்வு உண்டாகும். வேலையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலை செய்யக்கூடிய மற்ற நண்பர்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஆதாயம் பெறுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம்.
மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல மன ஒற்றுமை, இதுவரையில் இருந்த மனக்கசப்புகள், மன வருத்தங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோர்வு நிறைந்த நாளாக இருந்தாலும் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வருவதற்கு நவகிரக வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் விளக்கேற்றக்கூடிய தீபத்தில் சிறிதளவு ஒரு 4-5 கற்கண்டு, அதாவது டைமண்ட் கற்கண்டு சேர்த்து வழிபட தடை தாமதங்கள் நீங்கும், உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள், ஆதரவு பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது. நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய அருள் தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். பொருள், வருமானம், வியாபாரத்தில் விருத்தி, மன ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் நிலைத்து நிற்க சந்திர பகவானுடைய அருள் தரிசனம் நல்லது. மதிப்பு, மரியாதை உயரும், கௌரவமாக இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருத்தங்கள் குறையும், மன நிறைவு பெறுவீர்கள். எதிர்காலத்திற்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் புதன்கிழமை தினத்தில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். வேலைகளில் ஆர்வம் இருக்கும், லட்சியத்தோடு செயல்படக்கூடிய நாள். மனதில் ஒன்று நினைத்து விட்டால் அதை எப்படியாவது சாதித்து காட்டுவீர்கள். மனக்குழப்பங்கள் என்பது இருக்காது. எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மட்டும் சற்று அதிகமாக இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். நண்பர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பெருமளவு ஆதரவை ஏற்படுத்தும். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழிவகை கிடைக்கும். இனம் புரியாத சில செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். காரண காரியமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதற்கு நீங்கள் தினம்தோறும் அல்ல, ஒரு 11 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ கால பைரவருக்குண்டான வழிபாடு முறைகளை இரவு நேரத்தில் செய்வது, அதே போல் தூங்குவ கூடிய ஒரு நேரத்திற்கு முன்னர் ஸ்ரீ கால பைரவருடைய சொர்ண ஆகர்ஷண பைரவ மந்திரத்தை உச்சரித்து பிறகு தூங்க செல்லலாம். அதே போல காலையில் எழுந்த உடனேயே தன ஆகர்ஷண பைரவருடைய ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரிப்பது மிக நல்லது. கூடுமான வரையில் 21 முறையோ அல்லது 27 முறையோ உச்சரியுங்கள். அதற்கேற்ற பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் சிறிதளவும் எதிர்பாராதபடி பிள்ளைகளிடம் இருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப நபர்களில் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும், பாசத்தோடு இருப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் மேன்மை உண்டாக்கும். கௌரவ பதவிகள் கிடைக்கலாம். தலைமை அதிகாரிகள் மூலம் ஆதரவு ஏற்படும். பெருமளவு பக்தி நிறைந்த நாள். சந்திர தரிசனம், சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் சிவசிவ ஓம் எனும் மந்திரத்தை இந்த நாள் முழுவதும் உச்சரிக்கும் பொழுது பிறைசூடிய பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் உயர்வதற்குண்டான வகையில் உங்கள் துணைவர் மூலமாகவும் சில செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான்,
புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும், அந்யுன்யமாக இருப்பீர்கள், ஆதரவு பெருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும், கவலைகள் எல்லாம் விடுபடும், தெய்வ அனுகிரகம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும், வருமான வளர்ச்சி அதிகரிக்கும், போதிய ஆய்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச. குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக. புதன்கிழமை தினம் ராசிக்குண்டான கிரக அமைப்பு படி உறவினர்களுக்கிடையே இது நாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். மன ஒருமித்த கருத்தோடு வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம். உறவுகள் தானே என்று விட்டு கொடுத்து சென்றாலும் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான நிலை உருவாகலாம். கல்வி தொடர்பான செயல்களில் ஆர்வம் உண்டு, முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஒரு அறிவு திறன் உண்டு. கல்விக்குண்டான செயல்களில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். சாதகமான பலன்களையே நீங்கள் பெறப்போகிறீர்கள். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையின் மூலம் லாபம் பெறுவீர்கள். வேலையாட்கள் முகாந்திரமாக நன்மைகள் ஏற்படுவதற்கு அவர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். காரணம், சனி பகவான் 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலையாட்களாக இருப்பவர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் உண்டு. ஆக சனி பகவான் உங்களுக்கு 12வது இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆகவே அவர்களிடத்தில், வேலையாட்களிடத்தில் கனிவாக பணிவாக நடந்து கொள்வது, சந்திராஷ்டமம் முடியும் வரையில் எச்சரிக்கையாக இருங்கள். 12வது வீடு அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக வேலையாட்களிடத்தில் உங்களுடைய அணுகுமுறையை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் புதுவிதமான குழப்பங்கள் வரலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நல்லவிதமாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள், சூழல்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய நிலையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒருமித்த நிலையோடு இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவு கிடைக்கும். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். ஆதரவு பெருகக்கூடிய நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். சௌகரியங்கள் அதிகரிக்கும். வாக்குத்தன்மை நன்றாக இருக்கும். பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள்
சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.